ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு காட்டில் நல்ல அடமழை பெய்யுது. அப்போ அந்த காட்டில் இருக்க ஒரு குரங்கு மழையில் நனைஞ்சிக்கிட்டே நடுங்கிக்கிட்டு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நிற்கிது. இதை அந்த மரத்தில் இருந்தபடி தன் கூட்டுக்குள்ளே இருந்து ஒரு குருவி பார்க்குது. அதை பார்த்து அந்த குருவி குரங்கை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுது. உடனே குரங்கு கிட்ட சொல்லுது, அண்ணா அண்ணா, நீயும் என்ன மாதிரி கூடு கட்டி இருந்தா இப்படி மழையில் நனைஞ்சிருக்க வேணாம்ல. பாரு, நானும் என் குஞ்சுகளும் எவ்வளோ சேஃபாக கூட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்ட குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நீ எனக்கு அறிவுரை சொல்றியா? நான் எவ்வளோ பெரியவன், எவ்வளோ வலிமையானவன், எனக்கு நீ புத்தி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு வேகமாக மரத்து மேலே ஏறி அந்த குருவியோட கூட்டை களைச்சி விட்டுருது. இருக்க இடம் இல்லாமல் குருவி தன் குஞ்சுகளோட பரிதபிக்குது. அப்போதான் அந்த குருவி நினைக்குது, ஆஹா, போயும் போயும் இந்த குரங்குக்கு போய் புத்தி சொன்னோமே அப்படின்னு. தேவையில்லாமல் இதுக்கு போய் புத்தி சொல்கிறோன்னு நம்ம இருக்க இடத்த விளந்து இப்படி கஷ்டப்படுறோமேன்னு அதுக்கு அப்போ தான் புரியுது. இப்படி தான் நம்ம அறிவுரை வழங்குறோன்ற பேரில் யார் அதை கேட்க மாட்டான்னு தெரியாமல் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிட்டு கடைசியில் நம்ம கஷ்டப்படுறோம். எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி அது சரியான ஆளுக்கு தான் போதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.